பாஸ்கரன் சார் வணக்கம். பாஸ்கரன் சார், 2021 அதிமுக கூட்டணியில் பாமக 23 சீட்ல போட்டிட்டதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? பாஸ்கரன் சார், நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வைங்கப்பா. பாஸ்கரன் சார் கேக்கு சொல்லுங்க. சார், 2021 நீங்க 23 சீட் போட்டிக்கிட்டீங்க, கரெக்டா? 23 இல்ல. எத்தனை சார்? கரெக்டா தான் கேக்குறேன். 2001 21 சார், கூட்டணியில, ஏடிஎம்கே கூட்டணியில. 2021 சரி சார், இப்போ இந்த பிளவின் மூலமாக பிஎம்கே பலவீனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ரெண்டு தரப்புமே இல்ல. இப்ப நீங்கெல்லாம் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்களா முதல்ல? சார் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க பலவீனமாக பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். பலவீனப்படுத்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒரே வரியில பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லி அனுப்பிட்டாங்களா பொதுக்குழு செயற்குழு முடிஞ்ச உடனே? யாரு பலவீனப்படுத்துறாங்க அத சொல்லணும்ல. ஏன் சார், அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களான்னு? பாட்டாளி மக்கள் கட்சி காட்டுங்கப்பா, பலவீனப்படுத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடையலைங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்கறதுக்காக மருத்துவர் ஐயா யார விரும்பினாரோ, யார நம்பினாரோ, அவரே தன்னுடைய சுயலோபத்துக்காக அவருடைய செயல்பாடுகள் கட்சிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துங்கிறத மறந்து செயல்படுறாரு. அது உண்மை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர் ஐயா விழித்து கொண்டார். அவர் விழித்து கொண்ட நாள்ல எடுத்த முடிவு தான் தன்னோட மகனை செயல் தலைவரா, அன்புமணி அவர்களை செயல் தலைவராக்குனாரு. ஏன்னா இதுக்கு மேல அவரை விட்டா கட்சியை பலவீனப்படுத்திடுவாரு, அவருடைய போக்கு சரியில்லை, நமக்கு கட்சியா மகனா அப்படின்னு பார்க்கும்போது கட்சி தான் முக்கியன்ற போதுதான் அவர் அந்த முடிவே எடுத்தார். நான் தன்னை தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். சரி. ஆக அந்த நிமிஷத்துல இருந்து கட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது, பலவீனம் அடையல. இன்னைக்கு அதுக்கு உதாரணம், இன்னைக்கு சேலத்தில் நடந்த பொதுக்குழு பாத்தீங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு ஆக்ரோஷமா, எவ்வளவு உரிமையோட, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா, எவ்வளவு கொள்கை வீரியத்தோட நடந்ததுன்னு பாத்தீங்க. ஐயா ஒரு கண் கலங்கவோ அல்லது ஒரு பலவீனமான ஒரு வார்த்தை சொன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் ஐயான்னு கத்தி கதறினாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேகமா எழுச்சியா இருக்கு. நான் இருந்தாலும் ஐயாவோட மகன் இதெல்லாம் பண்றாருங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சாங்க இவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் இன்னைக்கு அன்புமணி தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றால் அன்புமணியை தூக்கி எறிய வேண்டும் என்ற முடிவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. அதுதான் நீங்க பாத்தீங்க. பாஸ்கரன் சார் பாருங்க, திரு அன்புமணி ராமதாசும் பொதுக்குழுவை நடத்தினார் மகாபலிபுரத்தில். நீங்க எந்த இடத்திலும் நீங்க வேற யாரும், ஜி.கே. மணியை கூட நான் சொல்கிறேன், வேற யாரும் தவறாக பேசியதாக எங்களுக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் வேண்டுமானால் பேசியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க சிறப்பு செயற்குழு பொதுக்குழுன்னு கூட்டி பொதுக்குழு உறுப்பினராகவோ அல்லது செயற்குழு உறுப்பினராகவோ இல்லாத திரு சுகந்தன் அப்படிங்கிறவரை நீங்க மேடை ஏத்திக்கிட்டு நீங்க நியாயத்தை கேட்கறது அப்படிங்கிறது, இதெல்லாம் எந்த வகையில் சரியானது? போட்டிருக்காங்க. இல்ல அவரை எப்போ இல்ல சார், அவரை எப்ப நீங்க செயற்குழு உறுப்பினரா போட்டீங்க? இல்ல, இன்று நடந்த கூட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்று 4 விதமான அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்பட்டது. சரி. ஒண்ணு பச்சை நிறத்துல, அது மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். சரி. இன்னொன்னு இளஞ்சிவப்பு, அது மாவட்ட தலைவர், செயலாளர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். அடுத்தது மஞ்சள் நிற அட்டை, அது பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும், செயற்குழு இல்ல. மஞ்சள் நிற அட்டை வச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்.
அது இல்லாம வெள்ளை நிற அட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சிறப்பு அழைப்பாளர்கள். எப்பவுமே செயற்குழு பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்படும் போது சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்படுவாங்க. என்ன தகுதியின் அடிப்படையில அது சொல்ல வர எந்த தடுக்கிட்டுனா, பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம், மற்ற அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில. சமூக நீதி பேரவை இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் இல்ல, வாக்காளர்கள். அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை. ஆனால் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவார்கள், பேச அனுமதிக்கப்படுவார்கள், கருத்து சொல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். ஆனா இப்ப குறை சொல்லுபவர்கள் இதையெல்லாம் சொல்றதுனால ஒருவேளை இது தவறோ சார். இல்ல சார், நாங்க பாருங்க தொடர்ந்து பிஎம்கே இஷ்யூ பேசிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க குறிப்பிட்ட வகையில் அன்புமணி ராமதாஸ் குறிவைத்து இந்த மேடையில் மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க புதிதாக ஒன்றும் பேசல, கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருங்க சார். கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருக்கீங்க சார். இந்த முகுந்தனாவது நான் கேட்டுறேன் பாஸ்கரன் சார், கொஞ்சம் அனுமதிங்க. நீங்க முகுந்தனாவது நீங்க இளைஞரணியினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டவர் மருத்துவர் ஐயாவால. அவரு இன்னைக்கு இந்த மேடையில பேசினாரான்ட்டு எங்களுக்கு சொல்லுங்க. ஒண்ணு அவரு நியாயம் கேட்டிருக்கலாம். ஆனா சுகந்தன் அப்படிங்கிற ஒருத்தரை, அவருடைய சகோதரரை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டு நீங்க நியாயம் கேட்டதுங்கிறது, அவரு ஏதாவது இதுல பொறுப்புல இருக்கிறாரா இல்ல சிறப்பு அழைப்பாளரா? சிறப்பு அழைப்பாளர். அவர் சிறப்பு அழைப்பாளர். செயற்குழு உறுப்பினரா போட்டிருக்கு அவரை. செயற்குழு உறுப்பினர் அறிவிச்சிருக்காங்க. சிறப்பு அழைப்பாளர் கலந்துட்டு தான் இருக்கார். அவர் செயற்குழு உறுப்பினரா முன்னாடியே போட்டாச்சு, டாக்டர் அறிவிச்சிருக்காரு. மருத்துவர் ஐயா அறிவிச்சிட்டாருங்களா சார்? பாருங்க அறிவிச்சிட்டாரு சார். மேடையில அன்புமணி ராமதாஸை திட்டணுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரா சார் மருத்துவர் ஐயா? சார் இப்ப நான் அன்புமணி ராமதாஸை திட்டணும்ன்றதல்ல, அன்புமணி ராமதாஸ் பண்ணுவது தவறு என்பதை ஊடகங்கள் வாயிலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு 5% பேர் நான் வளர்த்த பிள்ளைங்க அங்க இருக்காங்கன்னு, அவங்களுக்கு நாம கேள்வி வைக்கிறோம். இப்ப நான் கூட பேசும்போது சொன்னேன், 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாரு அன்புமணி அவர்களே, உங்ககிட்ட நான் அன்பா கேட்கிறேன், பணிவா கூட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, அந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களை அமைச்சராக்க உழைத்த, சிறைக்கு சென்ற, வழக்கு வாங்கின, பாடுபட்ட, பணத்தை சொத்துக்களை அளித்த, தன் வாழ்க்கையை தொலைத்த யாராவது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு கம்பவுண்டர் வேலையாவது உங்களால் வாங்கி தர முடிந்ததா? ஒரு குழந்தையை மருத்துவமோ அல்லது அது சார்ந்து ஏதாவது ஒரு படிப்பு படிக்க வைக்க அந்த மந்திரி பதவியால் உதவ முடிந்ததான்னு கேட்கிறோம். இது கேட்கிறோம். அந்த கேள்வி எதுக்கு கேட்கிறேன்னா, நான் கூட இன்னைக்கு நான் பேசின ஒரே புறா பாருங்க, நான் சொல்லியிருப்பேன், ஒரு விவேக்குடைய உங்க அளவுக்கு இருங்க சார், இருங்க. உங்க அளவுக்கு கடுமையா அன்புமணி அட்டாக் பண்ணி யாரும் பேசல, நீங்க நல்லா பேசுனீங்க சார். சொல்லுங்க. இல்ல நான் என் பாட்டாளி மக்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் நல்லா பேசுனீங்கன்றாங்க. நல்லா பேசுனீங்க, நன்றி. கட்சியோடைய ஒரு தொண்டனா இருந்து ஒரு தொண்டனுடைய உள்ள குமரல பேசணும். இன்னைக்கு கூட்டத்துல ஒரு தொண்டை ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைத்த ஒரு தொண்டை, அவரு நாங்க நம்பின தலைவர், நீங்க உச்சபட்ச பதவிக்கு போயிட்டீங்க, இந்தியாவே ஆள்ற பதவிக்கு போய் உங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால ஐயா உங்களை பொறுப்பூட்டி எடுத்தது நியாயன்றத நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே. பாஸ்கரன் சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. கேக்குதா சார்? சார், அன்புமணி ராமதாஸை பலவீனப்படுத்தி இப்படி தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக, இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறீங்க. இப்படி பேசுவதன் மூலமாக அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய 1-2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, அந்த 1-2 பேர் மருத்துவர் ஐயா பக்கம் வந்துருவாங்க அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் வருவாங்க. நிச்சயம் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளர் பேசும்போது பிரகாஷ் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சார் ஐயா மேல. அதாவது எந்த ஒரு கட்சியும் ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலோ எம்பி சீட்டு கொடுத்தாலோ அவர் பின்னாடி நல்லா இருப்பாரா தப்பு பண்ணுவாரான்னு முன்னாடியே ஜோசியம் எல்லாம் பார்க்க முடியாது. நம்பிதான் செய்யறாங்க, மக்களும் நம்பிதான் ஓட்டு போடுறாங்க, அப்புறம் ஆட்சி மாற்றம் பண்ணுவாங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் வரலாறுல நம்ம மனுநீதி சோழனை படிக்கிறோம். மகனே ஆனாலும் கன்றுக்காக நியாயம் கொடுத்தாரு, தேர்கால மகனை விட்டு ஏத்துனாருன்னு படிக்கிறோம். அத பாட புத்தகத்துல வைக்கிறோம். ஆனா நிகழ்காலத்துல இந்த கலிகாலத்துல கட்சியா மகனான்னு பார்க்கும்போது கட்சிக்காக இயக்கத்துக்காக ஒரு மகனை வந்து தப்புன்னு சொல்லி தண்டிக்கிற அவரை பாராட்டாம போற்றாம பையன் அயோக்கியத்தனம் பண்ணா அப்பாவும் பண்ணுவார். அது எப்படி பையன் பண்ணா அப்பா பண்ணுவாரு? அப்போ ஒரு குற்றவாளி எல்லாரோட அப்பாவையும் சேர்த்து தண்டனை கொடுக்கலாமா? இது எங்க படிச்சுட்டு வந்தாருன்னு இவரு தெரியல. இப்ப நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு சொல்லும் போது இவர் பையனே தப்பு பண்ணிருக்கிறான், அவங்க அப்பாவும் கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு அப்பாவும் கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாமா? ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இல்ல சார், ஐயா ஒத்துக்கிறாரு இல்ல, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இவருக்கு இவ்வளவு பதவி. அதுதான் அவருடைய பெருந்தன்மை. அது அவருடைய பெருந்தன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, இவனை நம்பினது தவறுங்கிறாரு. இவனை நம்பினது தவறு, அந்த அது நம்பிக்கிறது நம்பினது தவறுன்னு அதை தார்மீகமா ஏத்துக்கிறாரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில அவருக்கு பதவி கிடையாது. அவர் பதவி ஏத்துக்கல. இப்பதான் முறையா தன்னை தலைவர் அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம்னா அதற்கான சூழ்நிலை அப்படி ஏற்பட்டிருக்கு. அவரு பாட்டாளி மக்கள் கட்சி 1989 துவங்கினாரு, வன்னியர் சங்கத்துல 1980 துவங்கினாரு, பசுமை தாயத்தை துவங்கினாரு, 30க்கு மேற்பட்ட அமைப்புகளை துவங்கினாரு. எந்த அமைப்புலயும் அவர் தலைவரா அவர் தனக்கு பொறுப்பு ஏத்துக்கல. அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல, தன்னை அமைச்சராக்கிக்கணும்னு முயற்சி பண்ணல, அவர் எந்த கௌரவ பதவிக்கும் போய்க்கல. ஆனா இப்ப பதவிக்கு போறது கூட அவர் கட்சியை காப்பாத்தான் போறாரு. ஒரு தற்காலிகமா இந்த பதவி கையில வச்சிருக்காரே தவிர அவருக்கு தலைவராகணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் புரிஞ்சுங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா எடுக்கிறதா முடிவு, அவர் சொல்லுதான் வேத வாக்கு. சார் ஒருவேளை இந்த கட்சியினுடைய சின்னம் சம்பந்தமான விவகாரங்களில் நீங்க ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை ரெண்டு தரப்பும் சமாதானமா போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதே அன்புமணி உங்களுக்கு தகுதியானவராக மாறி விடுவாரா? அதாவதுங்க, ஒரு மனிதன் குற்றவாளி கிடையாது, மனிதனோட செயல் தான் குற்றம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நீங்க இது மாதிரி பாப்பீங்க, ஒரு அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக போய் சேருவாங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு நான் கேட்டது புரியலையா இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி நான் திரும்ப கேளுங்க. கேக்குறேன். இங்க பாருங்க சார், நீங்க அன்புமணி கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதிகார பசியில் இருக்கிறார், அதனால அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அப்படிங்கிற புள்ளியில மருத்துவர் ஐயாவோ நீங்களோ நின்று இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தகுதியற்றவருங்கிறீங்க, தலைமை பொறுப்புக்கு அறவே லாயக்கற்றவருங்கிறீங்க, நீங்க அவருக்கு பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை சரியாக மக்களுக்காக பயன்படுத்தாதவருங்கிறீங்க, அவரை ஒரு சோம்பேறிங்கிறீங்க, அவரு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 காலுங்கிறீங்க, அவர் வானத்தில் பறப்பது காக்கா கலர் கருப்பு இல்ல வெள்ளை அப்படிம்பாரு அப்படிங்கிறீங்க. நீங்க அவருடைய தனிப்பட்ட அத்தனை ஆளுமைகளையும் பொதுவெளியில் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்க சமாதானமா போயிட்டு அவரு தான் PMK லீடர்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த நாடும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் ஏத்துக்கணுமான்னு கேட்கிறேன். இல்ல, அவரு இனி ஒரு காலமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வர முடியாது. ஐயா அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கான காலங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, அவருக்கு நிறைய காலம் கொடுத்தாச்சு. நீங்க கூட கேட்டீங்க, இன்னைக்கு வந்து விமர்சனங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. நீங்க அதுக்கு காரணம் என்னன்னா எல்லளவும் இனி அவர் இந்த இயக்கத்துக்குள்ள வர்ற வாய்ப்பு அவரு இழந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார், தவறான வழியில் வழி நடத்துறாரு, பொய்க்கு மேல் பொய் பேசுறாரு. அதாவது ஐயாவுக்கே துரோகம் பண்ற அவர் வந்து இனி இந்த வன்னியர் சமுதாயத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற ஒரு நிர்வாகிக்கோ அல்லது யாருக்கோ தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்கோ அவர் பயன்பட மாட்டார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் மிக குறுகிருச்சு, ரொம்ப சுருங்கிருச்சு. அவர் குடும்பம், சொத்து, பணம் சம்பாதிக்கணும் அந்த நிலைக்கு போயிட்டார் பதவின்னு. அதாவது கட்சிக்கு தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. நான் கட்சிக்கு தலைவரா இருந்து இந்த கட்சியை நல்லா நடத்துவேன், நான் அந்த கட்சி மூலியமா என்னை வளர்த்திக்குவேன், இந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவேன், அது மூலியமா தான் முதலமைச்சராவேன், பிரதமராவேன்னு சொல்றது தவறு கிடையாது. அந்த ஆசை ஒவ்வொரு கட்சி அரசியல்வாதிக்கும் இருக்கணும். ஆனா அவருக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, இந்த கட்சியை பலவீனப்படுத்தினா ஏதாவது பலன் கிடைக்குமா, இந்த கட்சியை வந்து அடகு வைத்தோ அடமானம் வைத்தோ இந்த கட்சியை விட்டு கொடுத்தோ தன்னை குறைச்சிக்கிட்டு வாழ்ற பாக்குறாரு. அததான் ஐயாவால ஏத்துக்க முடியல. ஒரே ஒரு கேள்வி,
இருங்க சொல்லி முடிக்கிறேன். கடந்த காலத்துல அதிமுக அலைன்ஸ் பேசி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் பாஜக அலைன்ஸ் வந்து சொன்னாங்கன்னு ஐயா கோபப்படுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அதிமுக பாஜக பாமக எல்லாம் ஒரே அலைன்ஸ் தான். அப்ப ஒரே அலைன்ஸா தான் இருக்கிறாங்க. பாமக அதிமுக அலைன்ஸுக்கு போயிருந்தா அது பாஜக அலைன்ஸ் தான். ஆட்டோமேட்டிக்கா பாஜகவால தமிழ்நாட்டுல தனியா தேர்தலை சந்திக்கிற கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா அதிமுகவுல இருந்து வெளியில வந்து பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி அதிமுகவையும் தோக்கடிச்சு தானும் தோத்து ஒரு தவறான அரசியலை முன்னிறுத்தி கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போய் ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாத கட்சியில அங்கீகாரத்தை பெறணுங்கிற எண்ணம் இல்லாம தாழ்த்திக்கிட்டாரு. அப்ப அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச லாபம் என்னங்கிறதா இப்ப வந்து கேள்வியா இருக்கு. யாராவது தன்னுடைய கட்சியை வீழ்த்திக்கிட்டு செய்வாங்களா? அப்ப உனக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நீ கட்சியில பதவிக்கு வர்றது பெரிய தவறு கிடையாது, அன்புமணி தலைவராக தவறு கிடையாது. அந்த தலைவராகி இந்த கட்சியை அரசியலுக்குள்ள அங்கீகாரத்துக்கு கொண்டு வந்து தானே நாங்க தான் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறோம், கட்சி தான் அறிவிக்குது, ஐயா தான் அறிவிக்கிறாரு. அவர் தலைவரா யாரு அறிவிச்சா? ஐயா தானே அறிவிச்சாரு. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அவருக்கு பதவி கொடுக்க கூடாதுங்கிறது எண்ணம் அல்ல. ஆனா அந்த கட்சி அவர் மிஸ்கிரியேட் பண்றாரு, தவறா கொண்டு போய் அவர் வேற ஏதோ பண்றாரு. அது கட்சி அழிச்சிருன்னு பயந்துக்கிறாங்க. சொல்றேன் ப்ளீஸ். பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சிய பட்டியலிட்டா கூட இதரன்னு போடுவாங்க தொலைக்காட்சியில. அந்த காலத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சி நலிஞ்சு போகல, ஒளிஞ்சு போகல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற அந்த சக்தி என்பது எப்பவுமே தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தி. சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எத்தனையோ பேர் வெளியில போயிருக்கிறாங்க, மாற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த முயற்சித்திருக்காங்க. சில அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்து வன்னியர் சங்கங்கள் எல்லாம் நடத்தி ஏதோ பண்ணி பார்த்திருக்காங்க. எல்லா காலத்திலும் மீண்டு வந்திருக்கிறது. அதில் வெளியிலிருந்து பண்ணினார்கள், இப்ப வீட்டுக்குள்ளே பண்றாங்க, அன்புமணியை வச்சு பண்றாங்க. ஆனா அது வந்து அன்புமணி தன்னுடைய தேவைக்கு பண்ணனாலும் சரி, அன்புமணியை பயன்படுத்தி வேறவர்கள் பண்ண வைத்தாலும் சரி, அது நடக்காது. ஏன்னா இது வந்து வலிமையான ஒரு இயக்கம். இது எப்படின்னா போராட்டத்துல வந்த இயக்கம். இயக்கம் கண்டு போராடல, போராட்டத்தின் மூலமா தான் இந்த இயக்கமே உருவாச்சு. சாதாரணமா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குறதே மெரினா கடற்கரையில லட்சக்கணக்கான பேரை கூட்டி துவங்கின இயக்கம். இது சாதாரண இயக்கம் இல்ல, கொள்கையுள்ள இயக்கம். மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஏற்கனவே நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மற்ற கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இது எல்லாம் சராசரி ஒரு அரசியல் கட்சி கிடையாது. மருத்துவர் ஐயா அவர் வந்து 46 ஆண்டுகளா அரசியல் பண்றாரு, எந்த பதவியும் வச்சுக்காம அரசியல் பண்றாரு. உலகத்திலே ஒரு தலைவன் அரசியல் கட்சியா பதவி இல்லாம நடத்த முடியாது, ஆனா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை அன்புமணியும் புரிஞ்சுக்கல, மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். பதவியை வைத்து தான் அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் ஐயாவுக்கு இல்லை. அவர் தான் தலைவர், அறிவிக்கப்படாத தலைவர். அதே போல கூட்டணி பத்தி சொல்றாங்க, அந்த கதவு சாத்தியாச்சு, இந்த கதவு மூடியாச்சு, இங்க ஒரு வழிதான் இருக்குது. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், யாருமே கவலைப்பட வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சியை வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அதை மறுக்கின்ற அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் இங்க இல்ல தமிழ்நாட்டுல. அது எந்த கூட்டணியா இருந்தாலும் எல்லாரும் எங்களை அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முடிவை மருத்துவர் ஐயா எடுப்பார், எது சரி என்று எடுப்பார். இன்று 10.5% பற்றி ஐயா ஏன் குறிப்பிட்டார்? சின்ன பிள்ளைகள் கூட 10.5 என்று சொல்லுகிறான் என்று ஏன் சொன்னார் என்றால், அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொன்னார். அதற்கு நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 10.5% இடஒதுக்கீடு முன்வைத்துத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி முடிவெடுப்பார் என்பதை நீங்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணிக்கு அடிப்படையாக இருப்பது 10.5 என்பதை சூசகமாக சொன்னார்கள். அன்புமணி அவர்கள் தனியாக போய் கட்சி ஆரம்பித்துக் கொள்ளத்தான் சொல்கிறார். அன்புமணியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றோ அழிக்க வேண்டும் என்றோ நினைக்கவில்லை. உன்னுடைய கொள்கை பாதை வேறாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காரணம் வேறு, நீ போகின்ற பாதை வேறு. இது அடித்தட்டு மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உருவான இயக்கம். இது இடதுசாரி கொள்கையை கொண்ட இயக்கம், மார்க்சிய சித்தாந்தத்தை கொண்ட இயக்கம், பெரியாரிசத்தை கொண்ட இயக்கம், அம்பேத்கரிசத்தை கொண்ட இயக்கம். ஆனால் இப்பொழுது அன்புமணி அவர்கள் மனைவி அங்கே வந்து சினிமா பாடல்களை போட்டு அதிலே நிகழ்ச்சி பண்ணுகின்ற அளவுக்கு இந்த மேடையை மாற்றிவிட்டார். கிரைன் வைத்து மாலை போடுறாங்கன்னு ஏன் நாங்க பேசுறோம்னா,
மாலை போடுவது குற்றம், பட்டாசு வெடிப்பது குற்றம், சால்வை போடுவது குற்றம். இதெல்லாம் பணக்கார அரசியல், பகட்டு அரசியல். இதெல்லாம் செய்யக்கூடாது. இது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி செய்தால் அபராதம் போடுவேன் என்று இந்த கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருந்த மருத்துவர் ஐயா இன்று இது போன்ற பகட்டு அரசியல்களை, பணக்கார அரசியல்களை அன்புமணி மேற்கொள்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார், ரொம்ப இது ஒரு நன்றி பிரச்சனை சார். மட்டுமல்ல சார், ரொம்ப நன்றி. நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். தமிழ் ஓசை நாளிதழாக இருக்கட்டும், மக்கள் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அதில் ஒரு சினிமா கூட போடாமல் அதில் வெறும் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்தி கொண்டிருந்த ஒரு இயக்கம். ஆனால் இன்னைக்கு கண்ணு முன்னால் நாங்கள் பார்க்குறோம், சில்லு சில்லாக உடைஞ்சிக்கிட்டு இருக்குது. சில்லு சில்லா உடையல, ஒரு சில்லு உடைஞ்சிருக்குது, அதுக்கு வேற சரி பண்ணிக்குவோம். ஒரே ஒரு சில்லு உடைஞ்சிருக்குது, அது மன்மதராசா பாட்டு போடுது. அது அவங்க கொள்கையை கேட்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க நடத்தலாம். நாங்க வாழ்த்து தெரிவிக்க போறோம். எங்க அண்ணன் அன்புமணியோட அந்த கட்சி நல்லபடியா நடக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்படிதான் நடக்கும், ஐயா சொல்படிதான் நடக்கும். சரி, நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.